அடுத்த குன்றத்தூர் முருகன் கோவில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். குன்றத்தூர் முருகன் கோவிலில் 400 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிரம்மோற்சவ விழா கடந்த வியாழனன்று தொடங்கியது. விழாவில் இறுதி நாளான நேற்று முருகப்பெருமான் பல்லக்கில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பை ரயில் நிலையம் மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் புதுப்பொலிவு பெறவுள்ளது. இதற்காக 10 கோடியே 81 லட்சம் ரூபாய் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 8 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. பெரியார் பல்கலைக்கழகத்தின் இந்த நடவடிக்கையால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என கௌரவ விரிவுரையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் கல்லூரி நாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மும்பை மாநகர் டெலிபோன் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தின் நிதித்துறை துணை மேலாளர் லாவண்யா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், செல்போனை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்களோ அதற்கேற்றாற்போல் உங்களது வளர்ச்சி இருக்கும் என மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுக்க சென்ற அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருமல்ராயபுரம் பகுதியில் தனிநபருக்கு சொந்தமான பட்டா இடத்தில் அக்கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சடலங்களை புதைத்து வந்தனர். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதில் சம்பந்தப்பட்ட இடத்தில் புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுத்து உரிய இடத்தில் புதைக்க உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற சென்ற அதிகாரிகளை எதிர்த்து அப்பகுதியினர் போராட்டம் நடத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்ப திருவிழா நடைபெற்றது. திருமுக்குளம் நிரம்பாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 2016ஆம் ஆண்டிற்கு பின் தெப்ப திருவிழா நடைபெறவில்லை. தற்போது திருமுக்குளம் நிரம்பியுள்ள நிலையில் தெப்ப திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நெல்லையப்பர் கோவிலில் மாசி மகத்தை முன்னிட்டு அப்பர் தெப்ப திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவில் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள பொற்றாமரை குளம் வண்ண விளக்குகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவிலில் தெப்ப திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மாசி மகம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழாவை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். இதில் சாரங்கபாணி தாயாருடன் எழுந்தருளி தெப்பத்தில் 3 முறை வலம் வந்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட தெங்குமரஹடா வனப்பகுதியில் உள்ள கருவன்ராயர் கோவிலில் மாசி மகம் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடுகளை பலியிட்டு தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். விருத்தாச்சலத்தில் வழங்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டில் தேதிகள் முன்னுக்கு பின்னாக இருப்பதால் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். ஆங்கில வழியில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட ஹால் டிக்கெட்டில் தேதிகள் சரியான வரிசையில் இல்லாமல் முன்னுக்கு பின்னாக அச்சிடப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து ஏலகிரிக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்களின் இருசக்கர வாகனம் சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டி அருகே கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகர்கோவில் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். திருவனந்தபுரத்திலிருந்து வடச்சேரி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென குறுக்கிட்ட இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை நிறுத்த முற்பட்டார். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓரத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோடை காலத்தை வரவேற்கும் விதமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். உதகை தாவரவியல் பூங்காவில் 38,000க்கும் மேற்பட்ட ரோஜா செடிகள் மலர் கண்காட்சிக்காக தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. கவாத்து செய்யும் பணியால் சுற்றுலா பயணிகள் ஏமாறுவதை தவிர்க்க பூங்காவின் ஒரு பகுதியில் 194 ரகங்களில் ரோஜா செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவை தற்போது பூத்து குலுங்குவதால் சுற்றுலா பயணிகள் அதன் அழகை ரசித்து செல்கின்றனர்.
திருப்பூரில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து 7600 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஏராளமான பெண்கள் நலத்திட்ட உதவிகளை பெற அலைமோதியதால் இந்நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. தம்பி எல்லாம் வேலை கூட்டு வச்சிருங்க, எல்லாம் போச்சுருங்க, எல்லாம் அங்கங்க வந்துட போங்க, தயவு செஞ்சு போங்க. அங்க யார் நிக்காதீங்க, இந்த சைடு வாங்க, ஜென்ஸ் நிக்காதீங்க, வழி விடுங்க. இலங்கையில் சாலை ஓரம் செல்லும் யானைகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மொனராகலை உள்ளிட்ட பகுதிக்கு வருகை தரும் வெளிநாட்டு பயணிகள் அப்பகுதியில் செல்லும் யானைகளுக்கு உணவு அளித்தும் யானை அருகே சென்று புகைப்படமும் எடுத்து வருகின்றனர். அவ்வாறு உணவு சாப்பிட்டு பழக்கப்பட்ட யானைகள் அடிக்கடி வீதிகளில் உலா வருவதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து யானைகள் அருகே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே ஏரியில் மூழ்கி தந்தை மகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேரமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் மதன். இவர் தனது மகள்கள் மற்றும் உறவினர் குழந்தைகள் என 5 பேருடன் வாகன டியூப் உதவியுடன் பனங்கோட்டூர் பகுதியில் உள்ள ஏரியில் குளித்துக் கொண்டிருந்துள்ளார். எதிர்பாராத விதமாக மதனின் மகளான சிறுமி தனன்யா தண்ணீரில் மூழ்கியுள்ளார். அப்போது மகளை காப்பாற்றச் சென்ற மதனும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த உடல்களை மீட்ட போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவெரும்பூர் அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட மாட்டு வண்டிகளை பிடிக்க போலீசாரை அனுப்ப காலதாமதம் ஏற்பட்டதால் திருவெரும்பூர் இன்ஸ்பெக்டரை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அதிரடியாக மாற்றி உத்தரவு பிறப்பித்தார் திருச்சி எஸ்பி. கிளியூர் பகுதியில் நேற்று காலை மாட்டு வண்டிகளில் மணல் திருட்டு நடந்தபோது அவற்றை பிடிக்க திருவெரும்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. திருவெரும்பூர் இன்ஸ்பெக்டர் பிரியா காவலர்களை சம்பவ இடத்திற்கு அனுப்புவதற்கு காலதாமதமானதாக கூறப்படுகிறது. இதனால் மாட்டு வண்டியில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேர் தப்பியுள்ளனர். இதையடுத்து இன்ஸ்பெக்டர் பிரியாவை திருச்சி எஸ்பி வருண்குமார் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றி உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பொதுத் தேர்வு எழுதச் செல்லும் மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்தனர். மணப்பாறையில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோருக்கு பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாத பூஜையின் போது பெற்றோர் கண்ணீர் விட்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு அடுத்த கருங்கல் பாளையத்தில் உடல்நலம் பாதித்த ஆடுகளை உரிமையாளர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் நண்பரான நாய் பின்தொடர்ந்து ஓடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. மாதேஸ்வரன் என்பவர் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வரும் நிலையில் பப்பி என்ற நாட்டு நாய் ஒன்றையும் வளர்த்து வருகிறார். இந்நிலையில் ஆடுகளுக்கு உடல்நலம் பாதிக்க வாகனம் ஏற்பாடு செய்து கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளார். ஆனால் நண்பர்களை விட்டு பிரிய மனமில்லாத நாய் பப்பி சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடியது காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அழகர் கோவிலில் மாசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. தெப்பக்குளத்தில் தண்ணீர் இல்லாததால் சுவாமி சுந்தரராஜ பெருமாள் கரையை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அஞ்சுக்குழிப்பட்டி கிராமத்தில் கட்டப்படும் கோவிலுக்காக பழனியில் இருந்து பிரம்மாண்ட சாமி சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டது. பழனியில் கலைக்கூடத்தில் செய்யப்பட்ட கல் சிற்பங்களான 11 அடி அமிர்தலிங்கேஸ்வரர் சிலை, 21 அடியிலான கொடிக்கம்பம் எடுத்துச் செல்லப்பட்டது. சுமார் 20 டன் எடை கொண்ட கொடிக்கம்பம் மற்றும் சாமி சிலைகளை கிரேன் உதவியுடன் லாரியில் ஏற்றி நத்தத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சிலைகள் லாரியில் ஏற்றுவதை பொதுமக்கள் பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். மாசி மகத்தை ஒட்டி நாகையில் உள்ள 8 சைவ வைணவ கோவில்களைச் சேர்ந்த கடவுள்களுக்கு வங்கக்கடலில் மங்கள வாத்தியங்கள் முழங்க தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக நாகை புதிய கடற்கரையில் எழுந்தருளிய கடவுளர்களுக்கு நம்பிய நகர் மீனவர்கள் சீர்வரிசையாக கொண்டு வந்த பொருட்களால் பூஜையும் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது.
மாசி மகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் தீர்த்தவாரி உள்ளிட்ட உற்சவங்கள் விமரிசையாக நடைபெற்றன. ஆண்டவன் அவனுடைய கருணையை தந்து கொண்டு அந்த இடாக வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளத்திலே மூழ்கி வருகிற கூட்ட போடாதீங்க. பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் மேற்கு பக்கமா போய்